Hello everyone, welcome to Crown Academy. So the present video is going to be about UGTRB English, which is talking about Unit 1, which is History of English Literature. And in the previous video, we were talking about Shakespeare's Age of Shakespeare, which is second chapter in Unit 1. Illingla. So Shakespeare's Age of Shakespeare பற்றி பார்த்தோம் நம்ம, which is telling about Shakespeare's age nude, why it is named so, and what are all the background of the period, and who are all the contemporaries, and what kind of writings were they in that time இல்லனா period அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அவருக்கு ப்ரீவியஸாக பிஃபோர் ஷேக்ஸ்பியர் who were the famous writers அப்படிங்கிறதெல்லாம் we were talking about. Okay, and now in the present video what we are going to discuss about அப்படின்னு பார்த்தீங்கன்னா completely about Shakespeare's own life and his own contribution to English literature in various genres like poetry, drama and so on. Okay, prose and so on. And after that we can see the contemporary writers of Shakespeare and also other genres of writing like prose, like Francis Bacon, Ben Jonson, இந்த மாதிரியான வேறு ரைட்டர்ஸ் யார் எலிசபெத்தன் இயரால் இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, first of all we can directly get into Shakespeare's life. Okay, so what Shakespeare's life is about அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is just telling about Shakespeare. Okay, நமக்கு தெரியும், மேக்ஸிமம் நமக்கு ஷேக்ஸ்பியருடைய லைஃப் தெரியும். அது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவருடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 1564 to 1616 அப்படிங்கிறது அவருடைய லைஃப் டைம் இல்லையா. ஹி வாஸ் born in 64 and he was died in 1616. ஓகே, அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஃபோர்ட் அப்போன் அவன். அண்ட் அவருடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா he was born in a poor family. பேரண்ட்ஸ் glove maker, daughter of a landowner. அம்மா, இது அப்பா இது அம்மா. ஓகே, ஃபாதர் அண்ட் மதர். he went to school in ஸ்டாட்ஃபோர்டில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அண்ட் his family couldn't pay his studies. அது ஸ்டடீஸ் எல்லாம் பெருசாக படிக்கல, அதனால he stopped his studies அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் தென் அவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82ல் he got married with Anna Hathaway and he had 3 daughters. this is not sons, daughters. ஹேமத்து, ஜூடித்து, சுசானா அப்படிங்கிறது உங்களுடைய டாட்டர்ஸோட பேர். அண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி இன் ஹிஸ் ஃபேமஸ் ட்ராஜடி லைக் கிங் லியர் he had 3 daughters. அவருடைய ஓன் லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் கிங் லியரில் கூட 3 daughters வச்சு அவர் பேசியிருந்தாருன்னு சொல்லி ரிமெம்பர் வச்சுக்கலாம். அண்ட் லார்ஜஸ்ட் ஹவுஸ் வந்து ஒரு லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்பில் வாங்கினாருன்னு சொல்லலாம். அண்ட் 94 நிறைய ப்ராடக்ட்ஸை நிறைய என்ன சொல்லுது ஒர்க்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. மித்தாலஜிக்கல் போயம்ஸ் அண்ட் சானட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அண்ட் 93ல் வென்ட் டு லண்டன் அண்ட் ஸ்டார்டட் டு பி அன் ஆக்டராக மாறினாங்க. ஆஃப்டர் தட் தான் ப்ளே ரைட் ஆனாங்க. அண்ட் ஒரு பெரிய ஒரு தியேட்டர், அந்த குளோப் தியேட்டர்லலாம் அவர் கான்ட்ரிபியூஷனே பண்ணார், தோ அஸ் அ ரைட்டர் அண்ட் ஆல்சோ அன் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷேக்ஸ்பியருடைய லைஃப்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, we can go for detailed description of his lifetime. So William Shakespeare is his full name. He was born on or about 23rd of April 1564 in Stratford-on-Avon place, Warwickshireல இருக்குது அந்த ஊர். சரியா? and it should be noted very perfectly அந்த டேட்டு, இயரு அண்ட் இந்த சிட்டி பேர் அண்ட் அந்த வில்லேஜோட பேர். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுறோம். பிகாஸ் இட் வாஸ் அ ப்ரீவியஸ் கொஷின் இன் செட் எக்ஸாம், கேரளானுடைய செட் எக்ஸாம் 2008ல் ஆஸ்க்டு கொஷின். ஓகேங்களா? இதில் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணால் நமக்கு கொஷின் வரலாம். ஒன்ஸ் டேட் வரலாம், இல்லை இயர் வரலாம், இல்லைன்னா வந்துட்டு பிளேசஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அண்ட் he was a son of prosperous tradesman அப்படின்னு சொல்கிறாங்க in the beginning. Okay, when he was born his family was like that, but after when he became a boy he even couldn't continue his studies அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் லோக்கல் கிராமர் ஸ்கூலுக்கு தான் அவர் போயிருக்கிறாரு. லாட்டின் அண்ட் அரித்மேட்டிக் அங்கே படிச்சிருக்கிறாரு அவர். ஓகேங்களா?
ஹிஸ் ஃபியூ இயர்ஸ் அட் ஸ்கூல் வந்துட்டு சவுண்ட் எஜுகேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இன் ஹிஸ் 19th year he married Anna Hathaway. 19th இயர்லலாம் ஆனா ஹாத்தவேவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா. அண்ட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவரை விட 8 years அவங்க ஒய்ஃப் வந்து சீனியர். இதை நம்ம பசங்கள்லாம் நிறைய பேர் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் வந்து அவரை விட பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஷேக்ஸ்பியரும் அவரை விட பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா. அண்ட் இந்த டாட்டர் அவங்க பார்த்திங்கன்னா, அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு வெல் டு டூ மேனுடைய டாட்டர். ஓகேங்களா. நெய்பரிங் வில்லேஜில் இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த நெய்பரிங் வில்லேஜ் வந்து ஷோட்டேரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். ஓகேங்களா. இந்த வில்லேஜ் வந்துட்டு ஒரு ஹாஸ்டியாக இல் அட்வைஸ்டு, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாக வந்து எல்லாருடைய பிளெஸிங்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதனாலேயே அது அன்ஹாப்பியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். they had 3 children, 3 daughters. சுசானாங்கிறது ஒரு பொண்ணு, அப்புறம் ட்வின்ஸ், ஒரு பேர் ஆஃப் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க, ஜூடித் அண்ட் ஹேம்லெட். ஓகேங்களா. ஸோ ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் மேரேஜ், அதாவது கிட்டத்தட்ட 1587 அவருடைய ஓன் பிளேஸை விட்டுட்டு லண்டன் போயிடுறாரு. ஓகேங்களா. அப்போ தான் வந்துட்டு லண்டனில், பர்டிகுலர்லி லண்டன் பிரிட்டனில் இந்த பாப்புலாரிட்டி ஆஃப் என்ன சொல்கிறது, யூனிவர்சிட்டி விட்ஸுங்கிறது அங்கே அப்போது தான் அந்த ட்ரெண்டு வந்து அங்கே பெருசாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. அதாவது ட்ராமாஸ்க்கான ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாமே, நடிக்கிறது, தியேட்டர்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிறது, அதன் மூலயமா பிளேஸை வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு டைம் தான் அந்த பர்டிகுலர் டைம். ஓகேங்களா. ஸோ அந்த டைம் ஷேக்ஸ்பியர் வந்து அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய், பீயிங் அ ரைட்டர் ஹீ கான்சன்ட்ரேட்டட் ஆன் தட். ஓகே. அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் முதல்ல அவர் என்டர் ஆகிறார். ஓகேங்களா. ஆக்டராக முதல்ல ஆகிறாரு. அண்ட் தென் ஒன்லி ஹீ ஸ்டார்டட் டு ரைட், ப்ளே ரைட்டாக அதுக்கப்புறம் தான் மாறுறாங்க. ஓகேங்களா. ஸோ இவருக்கான ஃபாதர்ஸ் இல்லைனா இவருக்கான ரோல் மாடல்ஸ் இல்லை இவருக்கான ஐடியாஸு எங்கேருந்து அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, வி கேன் வெரி ப்ரிடாமினன்ட்லி சே ஃப்ரம் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யூனிவர்சிட்டி விட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அண்ட் ஹீ ரிமைண்ட் இன் லண்டன். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய பிளேஸை வந்து கொஞ்சமாக எழுதுறதுக்கு அப்போது வரைக்கும் லண்டன்லேயே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த ப்ளே ரைட் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஹீ கெயின்டு லாட் ஆஃப் நேம் அண்ட் ஃபேம் த்ரூ தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. ஷேர் ஹோல்டர் ஆஃப் 2 லீடிங் தியேட்டர்ஸாக மாறுறாரு, கொஞ்சம் வெல்த்தியாகவும் மாறுறாரு. எது வழியா அப்படின்னா, த்ரூ 2 விஷயம், ஒன்று குளோப் தியேட்டர், இன்னொன்று அந்த பிளாக் ஃப்ரையர்ஸ் அப்படிங்கிற அந்த தியேட்டர் வழியா. ஓகேங்களா. ஸோ இப்படி ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துலேயும் கூட சில டொமஸ்டிக் சாரோஸ் அவருக்கு ப்ரிவைல் ஆகுது, ஃபேமிலியல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் ஆஃப்டர் தட் 1610லேருந்து 1612 ஹீ ரிட்டையர்ட் டு ஸ்டாட்ஃபோர்ட். திரும்ப ஸ்டாட்ஃபோர்டுக்கு வராங்க. ஓகேங்களா. தேர் ஹீ ப்ராட் அ ஹவுஸ். ஓகேங்களா. நியூ பிளேஸ் ஹவுஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஹீ டைட் ஆன் 23rd of April 1616. ஓகேங்களா. ஹீ வாஸ் அ ப்ராக்டிக்கல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அண்ட் while he is returning back to London பார்த்தீங்கன்னா அப்படின்னா, he reached London poor and friendless but left it rich and respected அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் எல்லாம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அண்ட் ஹிஸ் ரைட்டிங்ஸ் வந்துட்டு அவருடைய கிரேட் பவரை நமக்கு ரிவீல் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரேட் ரைட்டர், அவருடைய க்ரியேட்டிவ் இமேஜினேஷனை ஒரு கிரேட் ரைட்டராக அவரை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே இருக்கிறது அவருடைய கரியரை பற்றின ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட். ஓகேங்களா. எந்தெந்த இயரில் என்ன மாதிரியான கரியர் அவருக்கு இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1595லேருந்து 96 வரைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து 99 and 1600லேருந்து 1 வரைக்கும் இந்த பீரியட் டைமில் ஃபஸ்ட்டு வந்து ரோமியோ ஜூலியட், அதுதான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம்டு. ஓகேங்களா. 97ல். ஓகே. அடுத்தது மிட்சம்மர் நைட் ட்ரீமு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம்டு இன் 96. ஓகே. அண்ட் ஜூலியஸ் சீசர் வந்து 99ல். அண்ட் ஹேம்லெட் வந்துட்டு 1601. ஓகேங்களா. அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா 1601ல் 12th நைட்டு. ஓகேங்களா. அது வந்து ஒரு காமிக் பிளேன்னு வச்சுக்கலாம். அண்ட் ஒத்தெல்லோ இஸ் அ ட்ராஜடி அண்ட் இட் வாஸ் ஆன் 1604
4. Okay, and King Lear was also a tragedy. It was performed in 1606. Okay, and later we can have next group of writing அப்படினு பாத்தீங்கன்னா Much Ado About Nothing, and it is a lively romantic comedy அப்படின்ற genre குள்ள போட்றலாம் இத. It was performed in 1599. And Macbeth again, it was a very great tragedy, dark tragedy, ஒரு pinch of காமிக் எபிசோட் கூட நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மேக்பெத் வந்து 1606 குரூப்பில் வருது. அண்ட் 1610 to 11 அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட்டு 1611 பப்ளிஷ் ஆகுது. இது வந்து அந்த சூப்பர் நேச்சுரல், மேஜிக்கு, ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி விஷயங்களை காட்டும். ஓகே, அண்ட் திஸ் வாஸ் அவருடைய அந்த ரைட்டிங் குரூப்பை வந்து இப்படி பிரிக்கலாம் நம்ம. அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd of April 1616. ஓகேங்களா, ஏஜ் ஆஃப் 52ல் ஸ்டாட்ஃபோர்ட் அப்போன் அவனில் ஒரு பாஸ்ட் அவே. ஓகேங்களா, ஸோ திஸ் வாஸ் his contribution in literature regarding his way of writing. Okay, and now Shakespeare's non-dramatic poetry அப்படின்னு சிலது இருக்குது. ஓகேங்களா, he contributed much for sonnets அப்படின்னு சொல்லலாம். 154 sonnets அவர் எழுதியிருக்காரு. rather than that சிலது வந்து detailed poems, அதாவது lengthy poemsum he wrote இல்லையா. அது வந்து it was considered as narrative poems. Okay, and 2 narrative poems were very much remarkable for him. Those are Venus and Adonis and Lucrece. Okay, ஷேக்ஸ்பியருடைய போயம்ஸ், லெங்தி போயம்ஸ் அப்படின்னாவே இட் ஷுட் பி வெரி, நம்ம மைண்டுக்கு உடனே வர்றது வந்து வீனஸ் அண்ட் ஆடனஸு, லுக்ரீஸு. ஓகேங்களா, இது வந்து நரேட்டிவ் போயம்ஸ், நான் ட்ராமாட்டிக் போயட்ரி. ஸோ இது இல்லாமல் 154 சானட்ஸ் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா, இதில் இந்த 154 சானட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் தட் 154 126 சானட்ஸ் வந்துட்டு அட்ரஸ்டு டு அ மேன். மீதியெல்லாம் வந்துட்டு ரெஃபரிங் ஒரு பிளாக் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து நிறைய பேர் ரூமர் பண்ணுறாங்க இட் வாஸ் ஹிஸ் லேடி லவ். அவங்களுடைய லேடி லவ்வோ, எக்ஸோ இல்லை ஒய்ஃபோ, ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணை பற்றி அவர் மிஸ் பண்ணது, லவ் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு, லவ் ஃபெயிலியர் ஆனால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை அவர் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ரிகார்டிங் ஹிஸ் போயட்ரி ரைட்டிங். அண்ட் ட்ராமாட்டிக் ஒர்க் அப்படின்னு வந்தோன்னா ஆன் த ஹோல் 37 plays அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காருப்பா. ஓகேங்களா, அண்ட் இட் வாஸ் அன் ஆஸ்க்டு கொஷின்னு யூஜிசி நெட்டில் 2019. ஓகேங்களா, த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ அப்படிங்கிறதுல வந்துட்டு அது வந்து பப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஆஃப் பப்ளிகேஷன், அதில் வந்து 36 plays வந்துருச்சு. அதுவும் வந்து ஆஃப்டர் ஹிஸ் டெத்து தான் வருது. இட் வாஸ் ஆஸ்க்டு, இது எந்த பப்ளிகேஷனில் வந்துச்சு அப்படின்றது வந்து ஒரு நெட் எக்ஸாம் கொஷின் 2013. இட் இஸ் மென்ஷன்டு ஹியர். ஓகே, ஸோ இந்த பப்ளிகேஷன் என்ன, ஓகே, அது வந்து 36 playsம் ஃபஸ்ட்டு ஃபோலியோ அப்படிங்கிற பப்ளிகேஷனில் வருது. இட் வாஸ் ஆஃப்டர் ஹிஸ் டெத். இவருடைய ஆக்டிவிட்டி வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்டட் ஓவர் 24 years வந்து ஒரு ஆக்டிவ் ரைட்டர்ஸாக இருந்திருக்கிறாரு, ஸ்டேஜுக்கும் இல்லை போய்ட்ரிக்கும். ஓகேங்களா, ஸோ கிரிட்டிக்ஸ் ஹவ் சப்டிவைடட் தீஸ் 24 years இன்டு 4 periodsஆக லேட்டர் வர கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இவர் அனலைஸ் பண்ணாத கிரிட்டிக்கே நமக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய அந்த 24 years ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இன் ரைட்டிங்கை 4 sectionsஆக பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 4 sectionsல என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவருடைய ரைட்டிங் கரியர் பிகன் ஃப்ரம் 1588 93. இட் இஸ் கால்ட் அஸ் ஏர்லி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பீரியட் இல்லை ஒர்க் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, on this time he started to apprentice himself. ஓகேங்களா, அவரே கற்றுக்கிறாரு எதை எப்படி எழுதணும், ஓகே, எந்த மாதிரி பழைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து எதை எப்படி புதுப்பிச்சு காட்டணும், எது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு ஒவ்வொன்றையும். ஓகேவா, ஸோ எதை போட்டால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது, எதை ரிஜெக்ட் பண்ணிட்டா பரவாயில்ல, பழைய ரைட்டர்ஸ் கிட்டேருந்து எதை எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான குட் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், எந்த தீம் மெயினாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிரிமெண்டிங் ஹிம்செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ரிவிஷன் ஆஃப் ஓல்டு பிளேஸை எடுத்துக்கிறார். ஓகேங்களா, அதை வந்து 3 parts முக்கியமாக எடுக்கிறாங்க. ஹென்ரி 6 டைட்டஸ் ஆண்ட்ரிகாஸும் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இந்த டைமில் இந்த ஏர்லி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா,
இதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரிகார்டிங் ட்ராமாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடிஸ் மெயினாக இருக்குது. ஓகேங்களா? என்ன மாதிரியான ஒர்க்ஸ் அப்படின்னா லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட், த டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா, த காமெடி ஆஃப் எரர்ஸ், ஹெம்மெட் சம்மர், நைட் ஸ்ட்ரீம், இதெல்லாம் வந்துட்டு ஏர்லி டைமில் வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த டைமுடைய கெட்டிங் எண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ட்ராஜடியோடைய கான்ட்ரிபியூஷனும் போடுறாரு அவர். 2 முக்கியமான கிரானிக்கல் ட்ராமாஸினுடைய ஃபஸ்ட்டு எஃபர்ட்டை இதில் தான் அவர் கொண்டு வந்து காட்டுறாரு. வாட் ஆர் தே? ரிச்சர்ட் III அண்ட் ரோமியோ ஜூலியட். ஓகேங்களா? இதில் ஒன்று ஹிஸ்டாரிக்கல் பிளே, இன்னொன்று வந்து கம்ப்ளீட் ரொமான்டிக் ட்ராஜடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் பீரியட் வந்து ஸ்லைட் இன் டெக்ஸ்சர், அதை தான் சொல்கிறாங்க. இந்த டைமில் எழுதுறது வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த வேர்ட்ஸோட யூசேஜோ இல்லை அந்த என்ன சொல்கிறது தீமோ எல்லாமே கொஞ்சம் வந்து அந்த பிகினர் அப்படிங்கிறத தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான இப்போ மேக்பத் படிக்கிறதுக்கும் இதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? அது வந்து அவ்வளோ பஞ்சிங்கான வேர்ட்ஸு, அதை படிக்கும் போது நமக்கு வந்து ஐயோ அப்படின்னு என்னாச்சோ அப்படி ஒரு ஷாக்கிங் ஆட்டிடியூட் தெரியும் நமக்கு இல்லையா, அந்த லேடி மேக்பத்தை பேசுகிற போதோ. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பயங்கர இன்டென்சிவாக எழுதாமல் லைட்டாக எழுதியிருப்பார் அவருடைய டெக்ஸ்ட்டை. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ முக்கியமான தீம் ஓரியன்ட் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் லைஃப் வந்து சூப்பர்ஃபிஷியலாக காட்டியிருப்பாங்க இன் திஸ் பர்டிகுலர் டைம் ஆஃப் ரைட்டிங்கில். ஓகே, அண்ட் லிட்டில் டெப்த் ஆஃப் தாட் ஆர் கேரக்டரைசேஷன் அண்ட் ஆர்ட் ஆஃப் இம்மெச்சூரிட்டி நமக்கு இந்த ரைட்டிங்ஸில் வி கேன் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இன் கேரக்டரைசேஷன். ஓகேப்பா, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு குரூப், ஃபஸ்ட்டு பீரியட் சொல்லல, 4 பீரியட்ஸாக பிரிக்கிறதுல ஃபஸ்ட்டு பீரியட். ஓகே, அண்ட் செகண்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1594 600 வரைக்கும், 1600 வரைக்கும். இதை வந்துட்டு கிரேட் காமெடிஸ் அண்ட் கிரானிக்கல் பிளேஸ் கொடுத்த ஒரு பீரியடாக நம்ம எடுத்துக்கலாம் செகண்ட் பீரியடை. இதில் வந்து மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் II, கிங் ஜான், மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இதில் வந்து காமெடிஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கும். ஓகே, Henry IV, Terming of the Shrew, Mary's Wife of Windsor, Much Ado About Nothing, As You Like It and 12th Night. இதெல்லாம் வந்துட்டு கம்மிங் டு த செகண்ட் பீரியட். ஓகேங்களா? இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்ட். ஓகே, இந்த குரூப்பில் வந்த ஒர்க்ஸ் எல்லாமே இண்டிபெண்ட். they don't depend on too much of other language orientation அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த குரூப் ஆஃப் பிளேயில் வந்துட்டு வி கேன் சி எ பவர் அண்ட் டெக்னிக் ஆஃப் என்ன சொல்லுது, ஒரு அவருக்குன்னு ஷேக்ஸ்பியருக்குன்னு ஒரு தனி கைண்ட் ஆஃப் ரைட்டிங் பவரையும் டெக்னிக்கையும் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் அவருடைய அந்த குவாலிட்டி இஸ் ஃபார் அவே ஃப்ரம் அதர் ரைட்டர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு ட்ராமானா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் கேரக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அவரே தெளிஞ்சிட்டே வராரு. ஓகே, அண்ட் கேரக்டரைசேஷன் அண்ட் ஹியூமர் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் வெரி பின் பர்ஃபெக்ட். ஒரு காமெடியன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், அவன் இவ்வளோ நேரம் தான் ஸ்டேஜில் இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹி இஸ் கான்சன்ட்ரேட்டிங் மச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? வெயிட் ஆஃப் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா, அதை அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. கம்மிங் டு த செகண்ட் பார்ட், செகண்ட் பீரியட் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் we are moving for the third period பா. 1601 608 வரைக்கும் இருந்த பீரியட், தேர்ட் பீரியட். ஓகே, இதில் we can have great tragedies, அந்த 4 great tragedies மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த பீரியடில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் for somber or bitter காமெடிஸ்னு அதை தான் சொல்கிறோம் நம்ம. காமெடிஸ்னால் ஃபுல்லாக பயங்கரமாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி இல்லை. இப்போ மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஹேவிங் என்ன சொல்கிறது, அதில் தேவையான அளவு பிரச்சனையும் இருக்கும், காமெடியும் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பிட்டர் காமெடிஸ் எல்லாம் ஜூலியஸ் சீசரில் இதில் தான் வருது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம ரொமான்ஸ்லையும் போட முடியாது, ஹிஸ்டாரிக்கல்லையும் போட முடியாது, காமெடிலையும் போட முடியாது, ட்ராஜடிலையும் போட முடியாது இல்லையா. இந்த மாதிரி கிரேட் ட்ராஜடிஸ் எல்லாமே இதில் தான் வரதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த திஸ் பீரியட் வந்து ஷேக்ஸ்பியர்ஸ் பவர் அண்ட் ட்ராமாட்டிக் பவரை, அவருடைய இன்டலெக்சுவல் பவரை எல்லாத்துலேயுமே டாப்பாக அவர் நிற்கிறாரு. அதாவது இவர் அடிச்சுக்க இனிமேல் ரைட்டரே கிடையாதுப்பா, இவர் அடிச்சுக்க இனிமேல் ட்ராமட்டிஸ்டே கிடையாதுப்பா அப்படின்ற அளவுக்கு ஹீ ஜஸ்ட் என்ன சொல்லுது
ஃபிக்ஸ்டு ஹிஸ் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? டைம் ஆஃப் சுப்ரீம் மாஸ்டர் பீசஸ் எல்லாம் இந்த டைமில் உருவானது தான். ஓகேங்களா? லைக் ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட்டு, ஆல்ஸ் வெல் தட் ends வெல், மெஷர் ஃபார் மெஷர், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசீடியா, ஒத்தேலோ, கிங் லியர், மேக்பெத்து, ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, கரோலினஸ், டைமன் ஆஃப் ஆத்தன்ஸ், இது எல்லாமே இந்த டைமில் வந்த ஒர்க்ஸ் தான். ஓகேங்களா? அண்ட் தென் we are moving for the fourth period of Shakespeare. 1608லேருந்து 1612 வரைக்கும் இருக்கிற பீரியடை நம்ம ஃபோர்த் பீரியட்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அண்ட் திஸ் பீரியட் இஸ் லேட்டர். ஓகே, லேட்டர் காமெடிஸ் ஆர் ட்ராமாட்டிக் ரொமான்சஸ் எல்லாம் வந்த ஒரு டைம் தான் இந்த ஃபோர்த் பீரியட். ஓகேங்களா? ஒரு சேஞ்ச் ஆஃப் டெம்பர் ஷேக்ஸ்பியர் கிட்ட காட்டின ஒரு டைம் தான் இது. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான சேஞ்ச் அவர் காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட் அவருடைய கரியரோட எண்டு வருது இல்லையா, அதனால் வந்து ஹீ ஃபர்னிஷ்டு பை ட்ராஜிக் பேஷன்ஸ் எல்லாம் காட்டுறாரு. ஓகேங்களா? evil is no longer permitted அப்படின்றத அவர் சொல்கிறார். ஓகேங்களா? அதாவது கெட்ட விஷயத்தில் ஆரம்பித்தாலும் அதை வந்து அழிச்சிட்டு நல்லது தான் ப்ரிவைல் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே, இஃப் evil is there, it will be controlled by the good things you are doing அப்படின்ற மாதிரி. ஸோ குட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிவைலிங், ஈவில் வந்து அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கலான விஷயங்களெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் அந்த என்ன சொல்கிறது, அவருடைய அந்த சாம்ராஜ்யம் மாதிரி ட்ராமாவில் உருவாக்குன ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் தேர் ஆர் கேர்லெஸ் இன் அப்படி அவர் மேபி அவருடைய எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் அப்படின்றதுனாலேயே அவருடைய கடைசி டைம் பிளேஸில் வந்து we can find some flaws அப்படின்னு கூட சில கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி இன் கேரக்டரைசேஷன். எப்பயுமே எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஷேக்ஸ்பியருக்கு வந்து பிளாட் பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? தீம் பயங்கரமாக இருக்கும். பட் கேரக்டரைசேஷன் வந்து அவருடைய ஃப்ளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, 3 plays entirely ஷேக்ஸ்பியர்ஸ் பிலாங் டு திஸ் பீரியட். என்னென்ன அப்படின்னா, சிம்பலின், டெம்பஸ்ட்டு, வின்டர்ஸ் டேல். ஓகே, ஸோ இந்த டைமில் இருந்த ப்ரிவைலிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பலின், டெம்பஸ்ட் அண்ட் வின்டர்ஸ் டேல். ஓகேங்களா? அண்ட் இவருடைய 2 plays ஆர் பார்ட்லி ஹிஸ் பெரிலஸ் அண்ட் ஹென்ரி 3. இது ரெண்டும் அவருடைய பார்ட் பிளேஸ், பாதி அவரது, மீதி என்ன சொல்லுது லேட்டர் வந்து அவர் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமே இட் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஹிஸ் ஃப்ரெண்ட் கால்ட் ஃப்ளெச்சர். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார் அவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அவருடைய அந்த ஹாஃப் கான்ட்ரிபியூட்டட் பிளேஸ் எது அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த நேம்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஹூ, அதை கேட்கலாம். இல்லைனா இந்த ஃப்ளெச்சருக்கும் ஷேக்ஸ்பியருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்ற மாதிரியான கொஷனை கூட we can expect in our question point of view. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த பிளேஸ். இல்லைனா அவருடைய லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் நவ் we can get into the characteristics of ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க். ஷேக்ஸ்பியரோட ஒர்க் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் நம்ம வந்து அவருடைய சிக்னேச்சராக நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? வெரைட்டிஸ். ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடான விஷயங்கள் வராது. புதுசாக கிங் பற்றி பேசுகிறாங்கன்னா கூட அதில் வந்து தீம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வேறு விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, வெரைட்டிஸ் நிறைய கொடுப்பாரு. அது ஒன்று மோஸ்ட் நோட்டபிள் திங். ஓகேங்களா? நோ ஒன் ஹேஸ், இது வரைக்கும் யாருமே வந்து அவரை மாதிரி சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு பவரில் இருக்க, இப்போ கிங்ஸ் பற்றி நிறைய அவர் எழுதினார். ஓகே, அவருடைய ஹிஸ்டாரிக்கல் க்ரானிக்கல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹென்ரி 4, ஹென்ரி 3, இந்த மாதிரி நிறைய கிங் அண்ட் குயின், ரிச்சர்ட் 2, ரிச்சர்ட் இந்த மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்களோட ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாத்தையுமே போட்டு அவர் எழுதி விட்டுருவார் அவருடைய பிளேஸில். ஓகேவா? ஸோ அந்த பவரை பற்றி பயந்துக்கிட்டோ அவங்கக்கிட்ட இதெல்லாம் சொன்னால் பிரச்சனை வரும் அப்படின்னோ எதையும் ஹைட் அண்ட் சீக்கெல்லாம் பண்ணாமல் வாட் இஸ் ஃபேக்டோ அதை அப்படியே போட்டு எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி அது வந்து அவருடைய பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா?
அண்ட் ஹி வாஸ் சுப்ரீம் நாட் ஓன்லி இன் ட்ராமா பட் ஆல்சோ இன் போயட்ரி. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கோட்டட் ஆஃப் ஆல் ரைட்டர்ஸ் எல்லாருமே அவருடைய கோட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீஸ் அன்பேரலல்ட் இன் கேரக்டரைசேஷன்னும் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளைண்ட் கிரிட்டிக்ஸுக்கு கூட லிமிட்டேஷன்ஸும் டிஃபெக்ட்ஸும் தெரிகிற அளவுக்கு அதாவது அவருடைய கிரேட்னஸ் கிரிட்டிக்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில இடங்களில் அவர் பயங்கர கிரேட்டாக இருக்கிறதுனால அதை வந்து தெரிஞ்சிக்க முடியாத அளவு அவர் மற்ற விஷயத்தில் போட்டு அமுத்தி விட்ருவார். ஓகேங்களா. சில பேர் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீரோட் ஹரீட்லி, ரொம்ப ஹேஸ்டியாக எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது அப்பேரண்ட்டாக சில இடங்களில் தெரியவுமே எல்லாருக்குமே சில ஃப்ளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேசிஸ். ஓகேங்களா. அண்ட் ஹீ இஸ் வில்லிங் அட் டைம்ஸ் டு சாக்ரிஃபைஸ் கன்சிஸ்டன்சி ஆஃப் கேரக்டர். இதுதான் எப்பயுமே சொல்கிறோம், கேரக்டரைசேஷனில் கொஞ்சம் ஒரு கீழே போயிடுறார். ஓகேங்களா. அண்ட் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் விவேஷியஸ், ஹிஸ் விட் ஃபோர்ஸ்டு அண்ட் புவர் ஹிஸ் ட்ராஜிக் லாங்குவேஜ் பம்பாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் முக்கியமானது. ஓகேங்களா. அண்ட் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை கம்பேர் பண்ணி எழுதாத ரைட்டர்ஸே கிடையாது. ஹோல் வேர்ல்டு, ஓகே, எல்லா ஹோல் வேர்ல்டுக்கும் ட்ராமா அப்படிங்கிறதுக்கு ஒரு லேண்ட்மார்க்கை க்ரியேட் பண்ண ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஷேக்ஸ்பியர். ஓகே. அண்ட் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர். ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது பென் ஜான்சன். ஸோ ஹூ இஸ் பென் ஜான்சன் அப்படின்னா, பென் ஜான்சன் அப்படிங்கிறவர் வந்து ஷேக்ஸ்பியர் ஏஜில் இருந்த ஒன் ஆஃப் த நோட்டபிள் ரைட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஷேக்ஸ்பியர்ஸ் ஏஜ் இஸ் என்ன சொல்கிறது, ட்ராமாட்டிக் ஆக்டிவிட்டிக்கு லேண்ட்மார்க்காக இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்டில் பென் ஜான்சனை விட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஹீ இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கிரேட்டஸ்ட் ஆஃப் தெம் இன் பவர் அண்ட் வால்யூம் ஆஃப் ஹிஸ் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பென் ஜான்சனுடைய லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1572 லண்டனில் இங்கிலாண்டில் பிறந்தவர். 98 எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஒர்க் மூலயமா தன்னை ரெகக்னைஸ்டு ரைட்டராக உலகத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணவர். 1603 பெஞ்சமின் அப்படின்னு அவருடைய ஃபர்ஸ்ட் சன்னுடைய டெத்தை பார்த்துட்டு அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு ஒர்க் எழுதுகிறாரு, ஆன் மை ஃபர்ஸ்ட் சன்னுன்னுட்டு. அது வந்து அவரை ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய பெஞ்ச் மார்க் ஆஃப் ரைட்டிங்காக உருவாகுது. ஓகேங்களா. 1605 இம்ப்ரெசன்ட், ஹி வாஸ் இம்ப்ரெசன்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேண்டலில், ஈஸ்ட்வர்ட் ஹூ அப்படின்னு ஒரு ஸ்கேண்டலில் மாட்டிக்கிட்டு அவர் வந்து இம்ப்ரெஷன் ஆகிறாரு. அண்ட் 1606 வால்போன் அப்படிங்கிற அவருடைய மோஸ்ட் அக்ளைமிங் ஒர்க்கான ஒரு பிளேவில் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா. அண்ட் 1616 பொயட் லாரேட் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற பட்டத்துக்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஓகேங்களா. அகைன் இன் 1616 த ஒர்க்ஸ் ஆஃப் பென் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. 1623 ஒரு பேட் ஸ்ட்ரோக் வந்து சஃபர் ஆகிறாரு, கொஞ்சம் பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க. பட் ஸ்டில் ஹீ ஸ்டார்டட் டு கண்டினியூ ஹிஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 1628 ஹீ அப்பாயிண்டட் சிட்டி கிளானராஜல் ஆஃப் லண்டனாக அவர் மாறுறாரு. ஓகேங்களா. 1637 ஹீ டைட் அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ பரீட் இன் வெஸ்ட்மினிஸ்டர் அபே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. இவருடைய ஒர்க் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் ரைட்டர் ஹீ இஸ் அப்படின்னா, இவருடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 73 பிறந்திருக்காரு லண்டனில். வெஸ்ட்மினிஸ்டர் கிராமர் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. கிளாசிக்கல் ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி படிச்சிருக்காரு. ஹி பிகேம் அன் ஆக்டராக மாறியிருக்காரு. 92 98 ஹி ஓப்பன் ஹிஸ் கரியர் அஸ் அ ட்ராமட்டிஸ்ட் அண்ட் பயங்கரமான சட்டையரிக் ரைட்டர் இவர். பென் ஜான்சன் அப்படின்னாவே இந்த சட்டையர் அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க. சட்டையர், வாட் இஸ் சட்டையர்? எ வேர்பல் அட்டாக். சரியா, ஒரு விஷயத்த வேர்பலாக அட்டாக் பண்ணி புரிய வைக்கிறது. சரிங்களா. வார்த்தைய ஜாலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஓகேங்களா. ஸோ எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அப்படிங்கிறது அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். சட்டையரிக் காமெடிஸ் எல்லாம் உருவாக்குன ஒரு மனுஷன் தான் பென் ஜான்சன். ஓகே. he wrote plays both for the court and for public stage. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஃபார்ச்சூன் இதுக்கப்புறம் அவருடைய ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து பாவர்ட்டி, இல் ஹெல்த்து, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துடுது அவருக்கு லைஃப்பில். ஆஃப்டர் தட் அவருடைய கான்ட்ரிபியூஷன்லாம் முடிஞ்சு he died in 1633 and having outlived Shakespeare by
21 years. ஓகே, ஷேக்ஸ்பியரை விட 21 years அவுட்லிவ்டாக இருந்தார். பிசைட்ஸ் ட்ராமா, ஜான்சன் வந்து இன்க்ளூடிங் மெனி டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. போயம்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா, அவருடைய பிளேஸை வந்து 3 குரூப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஓகே, தே ஆர் ஹிஸ் கோர்ட் மார்க்ஸ், ஹிஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இப்படி பிரிக்கிறாங்க. செஜனஸ், கேட்டலின், அப்புறம் நியூமரஸ் காமெடிஸும் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஆல்கமிஸ்ட்டு, வெல்போன் ஆர் த ஃபாக்ஸ் அண்ட் எப்பிகோன் அண்ட் சைலண்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குரூப் ஆஃப் ஒர்க்ஸை நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா, இந்த காமெடிஸ் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவர்கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹீ இஸ் ஜீனியஸ் இன் ஹிஸ் ஹார்ட் அப்படிங்கிறத நமக்கு புரியலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான விஷயங்களை அவருடைய ஒர்க்கில் அவர் பப்ளிஷ் பண்ணுவார். ஓகேங்களா, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஓகே, வேர்ல்ட் ஆஃப் ரொமான்ஸை தான் மேக்ஸிமம் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், பர்டிகுலர்லி ஆஃப் கண்டெம்பரரி லண்டன் லைஃப். ஓகேங்களா, அது அந்த லண்டன் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, சட்டைரைஸ் பண்ணுற மாதிரி எழுதுவார். ஓகேங்களா, அந்த டேபிள் ஆஃப் மேனர்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த டீ டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் எப்படி நடக்கும், ஓகே, லேடிஸ்லாம் எப்படி போய் காசிப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறவர் தான் பென் ஜான்சன். எல்லா விஷயத்தையுமே சட்டைரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. மேனர்ஸு, வீக்னஸ்ஸு, அஃபெக்ட்ஸ், எல்லா விஷயத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஹிஸ் எய்ம் இஸ் நாட் ஒன்லி டு டெபிக்ட் பட் பை டெபிக்டிங் டு அம்யூஸ். ஓகே, என்ன இருக்கோ அதை அப்படியே டெபிக்ட் பண்ணுறது மற்ற ரைட்டர்ஸ். ஓகே, இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்கிறது மூலிமா நம்ம வந்து ஆச்சரியப்பட்டு, ஓ இப்படிலாம் இருக்கணுமா, இது இப்படியெல்லாம் மாற்றலாமா, இப்படிலாம் கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு ரைட்டராக இவரை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தட் இஸ் வை ஹீ இஸ் கால்ட் ஆஸ் ஹீ டேக்ஸ் ஹிஸ் ஆர்ட் சீரியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரைட்டர்ஸ் இல்லைன்னா கிரிட்டிக்ஸ் வந்து இவரை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவருடைய முக்கியமான ஒரு என்ன சொல்லுது, ஹவு ஹீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீல் டீச் த மாரல் வெரி சீரியஸ்லி த்ரூ ஹிஸ் ரைட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ரியலிசம் இது எதனால் அவரால் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி மேட் யூஸ் ஆஃப் ரியலிசம் இன் ஹிஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் ஜான்சன்ஸ் கேரக்டரைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is completely based on each man of that particular time. ஓகேங்களா, சம் பர்டிகுலர் குவாலிட்டியோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு பர்டிகுலர் மேன் பற்றி அந்த பீரியடில் ஒரு மேன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத ஈச் மேன் how he is possessing a good activity இல்லை பேட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணி பேசக்கூடிய ஒரு ரைட்டர் இவர். ஓகேங்களா, தட் இஸ் வை he is called as the backbone or the central figure of his personality of that period அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அவருடைய காமெடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி இன்டலெக்சுவல் இன் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அவருடைய காமெடிஸ் வந்து நாட் ஓன்லி காமெடிஸ் ஜஸ்ட் ஹஹான்னு சிரிச்சுட்டு போகிறது கிடையாது, ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங், ஸ்கில் அண்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் வை ஹீ இஸ் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு நிறைய கிரிட்டிக்ஸ் அவரை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஹீ இன்ஃப்ளூயன்ஸ் சக்சீடிங் ட்ரமட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சக்சீடிங் அவருக்கு அப்புறம் வர ட்ரமட்டிஸ்ட்டுக்கு அவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் we are continuing with other dramatist of Shakespeare's age. இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கிளாஸ் மாதிரியே நம்ம கிரவுன் அகாடமில 10 யூனிட்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், மெட்டீரியல் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். இது மட்டும் இல்லாம தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட்டும் வழங்கப்படுகிறது. இது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.